Welcome to my channel Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம்னா, புகழ்ச்சிக்கு மயங்காதே இகழ்ச்சிக்கு மருகாதே அப்படின்றதான் தலைப்பு. வாங்க பார்க்குறோம். இப்போது மயங்காதே அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் புகழ்ச்சியை அதிகபட்ச புகழ்ச்சிக்கு நீங்கள் மயங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலனை விட பாதகமான பலனை கொடுக்கும். மருகாதே அப்படின்னு சொல்கிறோம், இகழ்ச்சிக்கு மருகாதே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம். இந்த மருகாதே அப்படின்ற ஒரு வார்த்தை எதை குறிக்கும்னு கேட்டிங்கன்னா, மருகுதல் அப்படின்னு சொன்னால் தமிழில் உறைந்து போதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குங்க. இங்கிலீஷில் சொன்னால் ஃப்ரீஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். தமிழில் இன்னும் தெளிவாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஸ்தம்பிச்சு போகிறது. அதாவது அப்படியே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் ஸ்டன் ஆகி நிற்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளோ விளக்கங்களை சொல்லி தான் இந்த மருகாதே அப்படின்ற வார்த்தைக்கு நம்மளால் அர்த்தம் சொல்ல முடியுது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் இந்த விளக்கம் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போது புகழ்ச்சிக்கு மயங்காதே அப்படின்னு சொன்னால் நம்மளை புகழ்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கணுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறீங்க. ஒரு 10 பேர் செய்கிற இடத்துல 10 பேருக்கு முன்னாடி நீங்கள் அந்த விஷயத்தை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடுறீங்கன்னா, நீங்கள் அதில் முதல் இடத்துல இருக்கிறீங்க, உங்களை பாராட்டலாம். இதுவே நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பாராட்டுற குடும்ப நபர்கள் இருப்பாங்க, அது சந்தோஷம்தான். இப்போ பாராட்டுதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஊக்குவிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது. பாராட்டுதல் அவசியம்தான். ஆனால் இந்த பாராட்டுதலை நம்ம எது வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாராட்டுதல்னால நம்ம அடுத்த வேலையை செய்யறதுக்கு போகாமல் அந்த பாராட்டின இடத்துலையே நம்ம தலை மேலே ஒரு கிரீடத்தை வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மயக்கத்தில் அந்த மயக்கமான சூழ்நிலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி சொல்கிற முதல் விஷயம். புகழ்ச்சிக்கு மயங்காதே. புகழ்ச்சியை அதிகமாக நீங்கள் ருசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு புகழ்ச்சி தினமும் தேவைப்படுற விஷயமாயிரும். நீங்கள் மற்றவங்க உங்களை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதை வரவேற்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை புகழணும், பாராட்டணும், கைத்தட்டணும், அந்த மாதிரி ஒரு தீராத ஒரு ஆசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தீராத ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு காரணத்தில் நீங்கள் செஞ்ச விஷயத்தை யாராவது பாராட்டாமல் விட்டுட்டால் உங்களுக்கு அதில் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவீங்க. புகழ்ச்சியை நீங்கள் அதிகமாக ருசிக்க ஆரம்பிச்சிட்டா. புகழ்ச்சியை நீங்கள் எப்போவுமே புகழ்ச்சியான இடத்துல நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கங்க. அடுத்த நிமிஷமே அதற்கு அடுத்த வேலை என்னங்கிறத நீங்கள் பார்க்க போகிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். அதுதான் முன்னேற்றத்துக்கு உண்டான விஷயம்னு எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி புகழ்ச்சியை நம்ம எப்போவுமே தலை மேலேயே நம்ம சுமந்துக்காமல் அதை அந்தந்த இடத்துல இறக்கி வச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கும்போது தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இகழ்ச்சிக்கு மருகாதே அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு புகழ்ச்சி எப்படி நம்மளுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துதோ அதே மாதிரி இகழ்ச்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா, நீங்கள் நல்லதே செஞ்சாலும் சில பேர் உங்களை இகழ்ச்சியாக நடத்துவாங்க, புறம் பேசுவாங்க, உங்களுக்கு நேருக்கு நேராக உங்களை குறை சொல்லுவாங்க, அல்லது உங்களுக்கு வேண்டியவங்ககிட்ட உங்களை பற்றி தப்பான விஷயங்களை இகழ்ந்து பேசுவாங்க உங்களை பற்றி. அதில் உண்மையான விஷயமா இருந்தால் நீங்கள் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். உண்மை இல்லாத ஒரு புறம் பேசுதல் அப்படிங்கிற விஷயமா இருந்ததுன்னா நீங்கள் அதை எப்பவுமே நீங்கள் காது கொடுத்து கேட்கணுன்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் அப்படியே கடந்து போயிடலாம். ஏன்னா அதற்கு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அதற்கு நீங்கள் உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துல ஸ்தம்பிச்சு போய் நின்றுவீங்க. அதைத்தான் இங்கே மருகாதே அப்படின்னு சொல்கிறோம். மருகுதல்னால் நீங்கள் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறது தான் இந்த மருகுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தமிழ் வார்த்தையில். இது ஸ்தம்பிச்சு போய் நின்றக்கூடாது. ஏன்னா ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டால் யாருக்கு லாபம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நஷ்டம். அந்த இகழ்ச்சியை ஏற்படுத்தினாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு லாபம். அவங்க நினச்சது அதுதான். உங்களை இகழ்ச்சியாக பேசுனா நீங்கள் அடுத்த மூவ் போக மாட்டீங்க இல்லைங்களா. உங்களை ஒரு செஸ் கேம்லேயே நீங்கள் ஒரு ஃபார்வேர்டாக நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா, அதில் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற மாதிரி ஒரு காயினை கொண்டு நிறுத்தி உங்களை அடுத்த ஸ்டெப் போக முடியாமல் நிறுத்துகிறாங்க இல்லைங்களா. அது ஒரு கேம், செஸ் அப்படின்ற கேமில் நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்க்குறோம். இதே மாதிரி வாழ்க்கையிலையும் நம்மளை ஒரு இடத்துலையே லாக் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த இகழ்ச்சியும் அதிகமாக நடக்குது, புகழ்ச்சியும் அதிகமாக நடக்குது. புகழ்ச்சியை நீங்கள் தலைக்கு ஏற்றிக்கிட்டாலும் உங்களுக்கு செஸ் கேமில் உங்களுடைய வெற்றிகளை
லாக் பண்ணி வைக்கிற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய அது ஒரு பிரில்லியண்ட் மூவாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். மற்றவங்களுடைய பிரில்லியண்ட் மூவ் வந்து உங்களை வந்து புகழ்ச்சியால் ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுக்கும் முயற்சியாக இருக்கலாம். அவங்களுடைய இகழ்ச்சியால் ஒரு இடத்துல உங்களை வந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்க வைக்கிற மாதிரியும் முயற்சியாக இருக்கலாம். இதை வந்து நீங்கள் எப்போவுமே கவனத்தில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு புகழ்ச்சியும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது, இகழ்ச்சியும் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. அதனால தான் புகழ்ச்சிக்கு மயங்காதே, இகழ்ச்சிக்கு மருகாதே அப்படின்ற தலைப்புல இந்த விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.